الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فقال الله تعالى في القرآن الكريم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا وقال أيضا الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا صدق الله العلي العظيم அண்ட கோடிகள் என்ற சராசரங்கள் அனைத்தையும் அளவுற படைத்து தனது ஆட்சி அழகான முறையிலே அமல் நடத்தி கொண்டிருக்கும் ஏகவல்லோன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார் கொண்டு வந்த உயர்தரமான மார்க்கத்துக்காக தனது காலங்களையும் நேரங்களையும் அதற்காக தியாகம் செய்த அன்னாரின் உத்தம சஹாபாக்கள் அனைவர்கள் மீதும் அன்று தொற்றும் இன்று வரையும் யார் யாரெல்லாம் அன்னாரின் சுன்னாக்களையும் வழிமுறைகளையும் எடுத்து நடக்குகிறார்களோ எடுத்து நடக்கப் போகிறார்களோ அத்தகைய முஸ்லீமான ஆண் பெண் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுவின் மாளிகையிலே அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, படைத்தவன் ஒருவன், அவனை அல்லாஹ் அவனையே அனுதினமும் அஞ்சிக் கொள்ளுமாறு தக்வாவை கடைபிடித்துக் கொள்ளுமாறு வசியத் என்னும் நல்லுபதேசம் நற்கட்டளை பிறப்பிக்கின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, நாம் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த மாதம் ஒரு சங்கையான மாதம், துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். நாம் இன்று இருந்து கொண்டிருக்கின்ற நாளும் ஒரு சங்கையான நாள், அரஃபாவுடைய நாள். சகோதரர்களே, பெரியார்களே, இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். இந்த நாளையிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1,50,000 தோழர்களுக்கு முன்னாலேயும் முழு மனித சமுதாயத்துக்கும் ஒரு அழகான ஒரு உபதேசத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரஃபாவுடைய நாளையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்நாளிலே ஒரே ஒரு ஹஜ்ஜை செய்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அந்த ஹஜ்ஜி தான் கடைசி ஹஜ்ஜி. அதுக்கு ஹஜ்ஜத்துல் வதா என்று சொல்லுவார்கள், விடை பெறுகின்ற ஹஜ். ஒரு மனிதன் வெளிநாட்டுக்கு செல்வதாக இருந்தால் குடும்பம், உறவு முறைகள் எல்லாரிடத்திலையும் விடைபெறுவதற்காக வேண்டி போய் சொல்லுவார்கள். இதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி ஹஜ்ஜிலே வட்டுறக்கமான எங்களுடைய புத்திக்கு படக்கூடிய அழகான தெளிவான வார்த்தைகளை இந்த சமூகத்துக்கு உணர்த்தினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, துல்காதாவுடைய மாதம், ஹிஜ்ரி 10வது வருடம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சஹாபாக்களுக்கும் அறிவித்தல் கொடுத்தார்கள். இதோ இந்த வருடம் நான் ஹஜ்ஜிக்காக வேண்டி புறப்பட போகிறேன். என்னோடு யார் யாரெல்லாம் ஹஜ்ஜி செய்வதற்காக வேண்டி விரும்புகிறீர்களோ, நியத்து வைத்திருக்கிறீர்களோ, எல்லாரும் என்னோடு வாருங்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தையை சஹாபாக்கள் எல்லாம் மக்காவிலே மதீனாவிலே எல்லா மூலை முடுக்குகளிலும் தெருவுகளிலையும் எல்லாரும் போய் அந்த அறிவித்தலை அறிவித்தார்கள். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹிஜ்ஜா துல்காதாவுடைய மாதம் பிறை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் பிறை 25 புதன்கிழமை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து குளித்து விட்டு அழகான புதிய ஆடையை உடுத்தியவர்களாக மக்காவின் பக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டு செல்லுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த செய்தியை கேள்விப்பட்ட எல்லா சஹாபாக்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ்ஜிக்காக வந்து சேர்ந்து விட்டார்கள். போகின்ற பாதையில் எல்லாம் சஹாபாக்கள் கேள்விப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ்ஜிக்காக வேண்டி அவரோடு பின்தொடர்ந்தே வந்து கொண்டிருந்தார்கள். மக்காவை சென்று அடைகின்ற பொழுது 1,50,000 1.5 லட்சம் சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ்ஜிக்காக வேண்டி அங்கே வந்து சேர்ந்து விட்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே,
அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பின்னால் என்ன செய்தார்கள் என்றால், எல்லாம் 1,50,000 சஹாபாக்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து விட்டு உம்ராவை முதலாவது கடமையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ராவுடைய அந்த சுன்னத்தான அமலை செய்தார்கள். அதற்கு பின்னால் பிற 8வது நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1.5 லட்சம் சஹாபாக்களை ஒன்று சேர்த்தவர்களாக மினாவுக்கு செல்லுகிறார்கள். மக்காவில் இருந்து மினாவுக்கு செல்லுகிறார்கள். அங்கே லுஹருடைய தொழுகையும், அசர், மக்ரிப், இஷா, சுபஹ், ஃபஜ்ருடைய தொழுகையும் 5 நேர தொழுகையும் தொழுதுவிட்டு சுபஹுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருக்கு பின்னால் இப்ப அரஃபாவினுடைய இடத்துக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவை அடைவதற்கு முன்னால் ஒரு வாதி ஒன்று, ஒரு பள்ளத்தாக்கு கொண்டிருக்கிறது. அந்த பள்ளத்தாக்கிலே நமீரா என்று சொல்லுகின்ற பள்ளத்தாக்கிலே அங்கே நின்று விட்டார்கள். கூடாரம் அடிக்குகிறார்கள், அங்கே தங்குகிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்த்து 1,50,000 சஹாபாக்களும் அவர்களோடு சேர்ந்து அங்கே தங்குகிறார்கள். ஏனென்றால் அரஃபாவுடைய எல்லையை உள்ளுக்குள்ளே வருகின்ற பொழுது உச்சியுடைய வெயில், உச்சியுடைய நேரத்திலே சூரியன் கொஞ்சம் வெளிப்பட்டதுக்கு பின்னால் அந்த உச்சியுடைய நேரத்திலே வர வேண்டும் சகோதரர்களே. ஜவாலு ஷம்சுக்கு பின்னால் அங்கே செல்ல வேண்டும். அதனால் சிறிது நேரம் அந்த இடத்திலே வாதி நமீரா என்று சொல்லுகின்ற இடத்திலே தங்கிவிட்டு இப்பொழுது அரஃபாக்குள்ளே செல்லுகிறார்கள். அரஃபாவின் மைதானத்துக்கு செல்லுகிறார்கள் சகோதரர்களே. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவுடைய மைதானத்திலே பத்னுல், அதாவது ஒரு இடம் இருக்கிறது, பத்னுல் வாதி என்று சொல்லுகின்ற இடம். அது அரஃபாவிலே ஒரு உயர்ந்த மேட்டு இடமாக இருந்தது, ஒரு உயர்ந்த இடமாக இருந்தது. அந்த இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது கஸ்வாவுடைய ஒட்டகத்தின் மீது ஏறி அமர்ந்து செல்லுகிறார்கள். சென்று அங்கே நிற்குகிறார்கள். தனக்கு பின்னால் உசாமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை வைத்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1,50,000 சஹாபாக்களுக்கும் ஒரு உரையை நிகழ்த்தினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அந்த உரையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியா இப்னு உமையா இப்னு ஹலஃப் என்று சொல்லக்கூடிய இந்த சஹாபியை தேர்ந்தெடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகின்ற பேச்சை மற்றவர்களுக்கு எத்தி வைப்பதற்காக. ஏனென்றால் இந்த சஹாபியை பற்றி முஹத்திஸீன்கள் சொல்லுகின்ற பொழுது மிச்சம் சவுண்ட் அதிகமாக சத்தம் போட்டு பேசக்கூடிய சஹாபி. நாம சும்மா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த ஜும்மாவில் ஒரு 1000 பேர் இருந்தால், கரன் கட்டாகினால் 1000 பேருக்கும் நான் பேசக்கூடிய பேச்சு செல்லுமா என்று கூட சந்தேகம் சகோதரர்களே. ஆனால் 1.5 லட்சம் சஹாபாக்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகின்ற அந்த வார்த்தைகள், அந்த சொற்கள், அந்த உபதேசம் அவருடைய காதுகளில் போய் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் எத்தி வைக்கக்கூடியவன். அல்லாஹ் எத்தி வைத்தான் அத்தனை சஹாபாக்களுக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வார்த்தையை மறுபடியும் சொல்வதற்காக வேண்டி அங்கே முபல்லிகாக எத்தி வைப்பதற்காக வேண்டி ரபியா ரலியல்லாஹு தஆலா அவர்களை தேர்ந்தெடுத்து விட்டு சொன்னார்கள், இதோ ரபியா, நான் சொல்லுகின்ற வார்த்தையை அதே போன்று உங்களுக்கு முன்னால் எத்தி வைப்பார்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு முன்னால் சொல்லிவிட்டார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, இப்பதான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட 11 வகையான உபதேசங்களை செய்தார்கள். அத்துணை உபதேசங்களும் பொன் எழுத்துக்களினால் பொதிக்கப்படுகின்ற ஒரு அவ்வளவு சொற்கள் சகோதரர்களே. இந்த சமூகத்துக்கு, முஸ்லிம் சமூகத்துக்கு, முஸ்லிம் அல்லாத இந்த உலகம் கியாமத் நாள் வருவரைக்கும் எத்துணை விடயங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டுமோ, தேவையோ, அத்துணை விடயங்களும் அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு முன்னால் அழகான ஒரு உரை ஒன்றை ஆற்றினார்கள். அதிலே சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ் ஹுது மினல் இல்ம், ஏ மனிதர்களை, என்னிடத்திலிருந்து அறிவுகளை, இல்முகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், கேட்டு படிச்சுக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க, ஹுது மனாசிகக்கும் லஅல்லி லா அல்காக்கும் பஅத ஆமி ஹாதா. ஆனா எனக்குண்டா தெரியாது,
நீங்க மார்க்கத்துடைய ஹஜ்ஜுடைய சட்ட திட்டங்கள் இருக்கிறது, அதெல்லாம் என்னிடத்துல கேட்டு படித்து விளங்கி நீங்கள் சட்டங்கள் மசனாக்களை கேட்டு விளங்கி படிச்சுக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அடுத்த வருடம் நான் உங்களை இதே இடத்திலே சந்திப்பேனா என்று எனக்கு சொல்ல முடியாது. இந்த அரஃபாவை நான் அடைகின்ற நிலைமை எனக்கு ஏற்படுமா என்று சொல்ல முடியாது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்துடைய அறிகுறிகளாக அந்த வார்த்தையை பாவித்து விட்டார்கள். சகோதரர்களை, அரஃபாவுடைய இல்லத்திலே வைத்து, அரஃபாவுடைய மைதானத்திலே வைத்து, சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, எல்லா சஹாபாக்களும் சட்டங்கள் திட்டங்கள் எல்லாம் கேட்டார்கள். அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்குகிறான். அல் யௌம அக்மல்து லகும் தீனகும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லகுமுல் இஸ்லாம் தீனா. அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்குகிறான். நபியே நாயகமே, அல் யௌம அக்மல்து லகும் தீனகும், இன்றைய நாளிலே, இந்த அரஃபாவுடைய நாளிலே நான் இஸ்லாமிய மார்க்கத்தை நான் பூர்த்தியாக்கி விட்டேன். உங்களுக்குரிய நிஅமத்துகள் எல்லாம் பூர்த்தி செய்து விட்டேன். இஸ்லாமிய மார்க்கத்தை தீனாக நான் பொருந்தி கொண்டேன். சுப்ஹானல்லாஹ். குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி விட்டான் அல்லாஹு தஆலா. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களை பார்த்து, சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ் அலா ரப்பக்கும் அலா இன்ன ரப்பக்கும் வாஹித் அலா இன்ன ரப்பக்கும் வாஹித் வ இன்ன அபாக்கும் வாஹித். மனிதர்களே, உங்களோட ரப்பு ஒருத்தன் தான். அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது. அவனையே வணங்குங்கள் என்ற இபாதத்தை, உலூஹியத்தை, அங்கே தௌஹீதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னெடுத்து வைத்தார்கள். அடுத்ததாக சொன்னார்கள், உங்களுடைய தந்தை எல்லாம் ஒரே தந்தை தான் என்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிச்சலங்கள் தான் நீங்கள். நீங்கள் ஒரே தந்தைக்கு பிறந்தவர்களை போன்று நீங்கள் 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 வேறுபட்டு விட வேண்டாம். ஒரே குடும்பமாக, ஒரே தாய்க்கு பெற்ற பிள்ளைகளை போன்று நீங்கள் சகோதரத்துவத்தை, அங்கே நீங்கள் சகோதரத்துவம் உள்ளவர்களாக அங்கே வாழ்ந்து கொள்ளுங்கள். அங்கே சகோதரத்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூக ஒற்றுமையை சஹாபாக்களுக்கு முன்னால் எடுத்து வைத்தார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, எனவே நீங்கள் பிரிந்து விட வேண்டாம். சமூக ஒற்றுமையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சஹாபாக்கள் எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் ஆள் போடினால் சத்தம் கூடத்தானே சொன்னாங்க. இஸ்தன்சித்தின் நாஸ், ஏ மனிதர்களே சொல்லுங்கள், ஏ மனிதர்களே அவர்கள் கொஞ்சம் மௌனமாக இருக்குமாறு சொல்லுங்கள் என்று சொல்லி ஒரு அருமையான வார்த்தையை சொன்னார்கள். லா தர்ஜூ பஅதி குஃபாரன் யضرب بعضكم رقاب بعضكم. சுப்ஹானல்லாஹ். பஅதன் ரிகாப பஅதா. நான் ஏண்ட மௌத்துக்கு பின்னால் இங்கே யாரையும் கொலை செய்யக்கூடியவர்களாக ஆகிவிடாதீர்கள். காஃபிர்களை போன்று, மற்றவர்களை போன்று நீங்கள் உங்களுக்குள்ளே கொலை செய்து விடாதீர்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொலையின் கொடூரத்தை அங்கே அழகான முறையில் அதனுடைய விளைவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த கொலை, சகோதரர்களே, இன்றைக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக கொலை நடக்குகிறது. நானாவோடு தம்பி கோவம், தம்பியோடு தாத்தா கோவம், உறவுகளுக்கு மத்தியிலே சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக வேண்டியும், காணிகளுக்காக வேண்டியும், பூமிகளுக்காக வேண்டியும், பணத்துக்காக வேண்டியும், சொத்து உரிமைகளுக்காக வேண்டியும் இன்றைக்கு ஒருத்தரை அடித்துக் கொண்டு சண்டை பிடித்துக் கொண்டிருக்கின்ற நிலைமையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சகோதரிகளே, எத்தனையோ சின்ன சின்ன பிரச்சனைகள் ஒரு சின்ன மசலா மார்க்கத்துடைய விடயமாக இருந்தால் அங்கே சண்டை வருகிறது, அங்கே கொலை நடக்குகிறது. இந்த கொலையை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயங்கரமான முறையில் எச்சரித்தார்கள். சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக சொன்னாங்க, யா அய்யுஹன் நாஸ் என்று சொல்லிவிட்டு, லா ஃபضل لعربي ولا عجمي ولا عجمي ولا على عربي. மனிதர்களே, யாரெல்லாம் அரபிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் அஜமிகளை விட சிறந்தவர்கள் அல்ல. எந்த அஜமிகள் எல்லாம் அரபிகள் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் அரபிகளை விட சிறந்தவர்களும் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஏற்ற தாழ்வை இன்றைக்கு சிலர்கள் அப்படித்தான் பிரிச்சு கொண்டிருக்கிறார்கள். நாம் அந்த வம்சம், இந்த வம்சம், அதிலே உள்ளவர்கள், இதிலே உள்ளவர்கள், எனவே எங்களுடைய குடும்பம் பெரிய குடும்பம் அப்படி என்றெல்லாம் தன்னை பற்றி பெருமை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விடயம் இருக்கிறதே அரபிகளுடைய உள்ளத்தில் இருந்தது. அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபிகளுக்கு முன்னால் சொன்னார்கள், நீங்கள் அஜமிகளை காட்டி நீங்கள் சிறந்தவர்கள் அல்ல. கருப்பன் வெள்ளையனை விட சிறந்தவன் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இல்லா பி தக்வல்லாஹ்,
யாரிடத்திலே தக்குவா இருக்கிறதோ அவனை தவிர, இல்லா பி தக்குவா, தக்குவாவை தவிர, அல்லாஹ்வுடைய பயபக்தியை தவிர மிச்சம் யாரும் யாரை விட சிறந்தவன் அல்ல. இந்த விடயத்திலே பல விடயங்களை இந்த ஹதீஸில் இருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் சகோதரர்கள். எங்களுடைய வாழ்க்கையிலே படிப்பினையாக ஏனென்றால் இன்றைக்கு படிச்சவன் நினைக்கிறான் நான் பாமரையனை விட நான் சிறந்தவன் என்று நினைக்கிறான். செல்வந்தன் நினைக்கிறான் நான் ஏழை விட நான் சிறந்தவன் என்று நினைக்கிறான். என்னிடத்துல பணம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, பட்டம் இருக்கிறது, படிப்பு இருக்கிறது, அவர்களை விட நான் சிறந்தவன் என்று நினைக்கிறான். அரசன் நினைக்கிறான் அடிமையை விட ஊர் மக்களை விட நான் தான் சிறந்தவன், நான் தான் கண்ணியமானவன் என்று நினைக்கிறான். யாரும் யாரை விடவும் சிறந்தவர் இல்ல. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது எந்த அளவுக்கு என்றால் யாரிடத்திலே தக்வா இருக்கிறதோ அவர்களுக்கு தான் இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், யாரிடத்திலே அல்லாஹ்வின் பயபக்தி இருக்கிறதோ அவர்கள் தான் எல்லாத்தையும் விட சிறந்தவர். அவர் ஊர்ல ஒரு ஏழையாக இருக்கிறார், எல்லா பணக்காரர்களும் இருக்கிறார்கள், அவர்களுக்கு தக்வா இருக்கிறது, அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறது, அவர் சிறந்தவர். ஊரிலே ஒரு அடிமை இருக்கிறார், ஒரு வேலைக்காரர் இருக்கிறார், எல்லா முதலாளிகளிடத்திலும் தக்குவா இல்லை, இவரிடத்திலே தக்குவா இருந்தது என்றால் இவர் சிறந்தவர் சகோதரர்களே. இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஃபையிலே அந்த அரஃபாவுடைய மைதானத்திலே சஹாபாக்களுக்கு முன்னால் சொன்னார்கள். அதற்கு பின்னால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னொரு வார்த்தையை சொன்னார்கள், என்னவென்றால் பெற்றோர்களுடைய விஷயத்திலே நீங்கள் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள், உங்களுடைய உறவு முறைகளை சேர்ந்து வாழுங்கள், பெற்றோர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். சுபஹானல்லாஹ், எத்தனை விடயங்கள், ஒவ்வொரு விடயங்களும் வருடங்களுக்காக ஜும்மா பயான்கள் பேச முடியும் சகோதரர்களே. விரிவாக நான் சொல்வதற்கு, விலாவாரியாக சொல்வதற்கு எனக்கு நேரம் இடம் கொடுக்காது சகோதரர்களே. எனவே பெற்றோர்கள் இன்றைக்கு மதிக்கப்படுவதில்லை, அவர்கள் மிதிக்கப்படுகிறார்கள். சில பிள்ளைகளின் மூலமாக அவர்களுக்கு உணவு கொடுப்பதில்லை, உடை கொடுப்பதில்லை, இருப்பதற்கு இடம் கொடுப்பதில்லை, அவருடைய பேச்சை மதிப்பதில்லை. இன்றைய பிள்ளைகள் சுபஹானல்லாஹ் இன்றைக்கு அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை மறந்து விட்டார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மறந்து விட்டார்கள். எனவே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோர்கள் முதியோர்களாக வயோதிபர்களாக இருந்தால் அழகான முறையில் நடந்து கொள்ளுங்க, நல்ல முறையில் பேசுங்க, அழகான வார்த்தைகளை சொல்லுங்க. நோய்வாய்ப்பட்டால் அவர்களுக்கு எல்லா செலவுகளும் செய்யுங்கள், அவர்களுடைய நலன்களை விசாரியுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சிலத்து ரஹம், குடும்ப உறவுகளை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய சொத்து, உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரனுடைய விடயம், இது எல்லாத்தையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள். பக்கத்து வீட்டுக்காரனுடைய காணி பூமியை அபகரித்து விடாதே, ஒரு சான் கூட நீ உன்னுடைய வேலியை தூக்கி அங்காலே அவனுடைய வேலிக்கு அங்கால் வைத்து விடாதே. எவ்வளவு பெரிய உபதேசம் சுப்ஹானல்லாஹ். நாளை மறுமையின் நாளையிலே 7 பூமியின் அளவிலே உன்னுடைய கழுத்திலே கொழுவப்பட்டவனாக நீ வருவாய். அதை சொல்லவில்லையா சகோதரர்களே? அழகாக தெளிவாக இந்த உபதேசத்தை அரஃபாவுடைய மைதானத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு முன்னால் உணர்த்தி காட்டினார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, அதுக்கு பின்னால இன்னொரு உபதேசம் செய்தார்கள். உங்களோட தலைவர்கள், உங்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்க கட்டுப்படுங்கோ, அமீருக்கு கட்டுப்படுங்க. உங்களோட குடும்பத்துக்கு ஒருத்தர் தலைவராக இருந்தால் அந்த குடும்பத்துக்கு நீ அந்த தலைவருக்கு கட்டுப்படுங்க. உங்களோட மஹல்லாக்கு ஒருத்தர் தலைவராக பொறுப்புதாரியாக இருந்தால் அவருக்கு கட்டுப்படுங்க. உங்களோட ஊர்ல ஒருத்தர் தலைவராக இருந்தால் அவருக்கு கட்டுப்படுங்க. நீங்க வெளியால நீங்க வேலை செய்யறீங்க, அந்த ஹதீஸை கொஞ்சம் பாருங்க. நீங்க பெரிய வேலை தளத்தில் இருக்கிறீங்க, அதற்கு மெயினா ஒருத்தர் இருக்கிறாருண்டா, மேனேஜருக்கு நீங்க கட்டுப்படுங்க, அந்த முதலாளிக்கு கட்டுப்படுங்க. உங்களோட ஆபீஸ்ல ஒருத்தர் அந்த இடத்துல அவர் பெரிய பதவியில் இருந்தா அவருக்கு கீழால நீங்க இருக்கிறன்னா அவருக்கு நீங்க கட்டுப்படுங்க. அவருக்கு எதிராக நீங்க நடந்து விடாதீங்க. எதுவரைக்கும் என்றால் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டும் அவர்கள் உங்களை திசை திருப்பினால் நீங்கள் கட்டுப்பட வேண்டாம். சுப்ஹானல்லாஹ், ஷரியத்துக்கு முரணாக அந்த தலைவர் நடந்து கொண்டால், அந்த பொறுப்புதாரி நடந்து கொண்டால் நீங்கள் கட்டுப்பட வேண்டாம்.
இல்லை என்றால் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, அவருடைய தலை சுண்டி ஒருத்தராக இருந்தாலும் சரி, காது சுருங்கிய ஒருத்தராக இருந்தாலும் சரி, மூக்கு வெட்டப்பட்ட ஒருத்தராக இருந்தாலும் சரி, கருப்பு அடிமை நீக்ரோவாக இருந்தாலும் சரி, ஆனால் இவனெல்லாம் ஒரு தலைவனா என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவர் வாழ்ந்தாலும் சரி, நீங்கள் சொல்லிவிட்டு சென்றாலும் மக்கள் சொல்லுகின்ற அளவுக்கு இருந்தாலும் சரி, ஆனால் அந்த தலைவருக்கு, அந்த பொறுப்புதாரிக்கு, அந்த அமீருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், மார்க்கத்துக்கு முரணாகாத காலமெல்லாம் அவருக்கு கட்டுப்படுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு உபதேசத்தை அங்கே சஹாபாக்களுக்கு முன்னால் அங்கே அழகாக தெளிவாக சொல்லிவிட்டு சொன்னார்கள். இன்னொரு விஷயத்தை சொன்னார்கள், மனிதர்களே, என்னுடைய தோழர்களே, நான் ஜாஹிலியா காலத்திலே இருந்த எல்லா பித்அத்துகளையும் எல்லா பாவங்களையும் எனது காலுக்கு கீழால் குழி தோண்டி புதைத்து விட்டேன். சுப்ஹானல்லாஹ், எல்லாம் புதைத்து விட்டேன். ஆனால் ஒரே ஒரு விடயம், என்னுடைய காலத்தில் ஒரு கொலை நடந்து விட்டது. ரபியாவுடைய இப்னு ரபியா அவருடைய மகனை ஹுதைல் என்று சொல்லக்கூடியவன் கொலை செய்து விட்டான். முதலாவது இரத்தம் ஓட்டப்பட்டு விட்டது. மனிதர்களே, அது முதல் தடவை என்பதன் காரணமாக என்னுடைய தோழர்களே அதை நான் மன்னித்து விட்டேன். இதற்கு பின்னால் நான் இருக்குகின்ற காலமோ இல்லாத காலமோ இந்த உலகத்திலே ஒரு கொலை நடந்து விட்டால் பழிக்கு பழி வாங்கப்படும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய இரத்தம் எவ்வளவு கண்ணியமானது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா மைதானத்திலே அழகாக சஹாபாக்களுக்கு முன்னால் ஒரு மனிதனுடைய உயிர் காக்கப்பட வேண்டும் என்பதை அழகாக தெளிவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்ததாக சொன்னார்கள், நீங்க எந்த பெண்ணோடு பேசுறது ஹராமோ, எந்த பெண்ணை பார்த்து சிரிக்கிறது ஹராமோ, எந்த பெண்ணை பார்த்து தொடுவது ஹராமோ, எந்த பெண்ணை நீங்கள் தொடுவது ஹராமோ, எந்த பெண்ணோடு நீங்கள் சவ வாழ்வு வச்சுக் கொள்வது ஹராமோ, அந்த பெண்ணை நீங்கள் ஹலாலாக, நீங்க அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி நீங்கள் உங்களுடைய மனைவிகளாக ஹலாலாக்கி கொண்டீர்கள். ஃபத்தகுல்லாஹ ஃபின்னிஸா ஃபஇன்னகும் அகதுமூஹுன்ன பிஅமானில்லாஹ். அல்லாஹ்வுடைய அந்த பெயரை சொல்லி நீங்கள் அல்லாஹ்வுடைய அமானிதங்களாக அந்த பெண்களை நீங்கள் ஆக்கி கொண்டீர்கள், எடுத்துக் கொண்டீர்கள். எனவே உங்களுடைய மனைவிமார்களை பற்றி சொன்னார்கள், மனிதர்களே, உங்களுடைய மனைவிமாரோடு அழகாக நடந்து கொள்ளுங்க, மனைவியுடைய விடயத்திலே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சும்மா யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு ஒவ்வொருத்தருடைய மனைவிமார்கள் இன்றைக்கு எப்படி நடாத்தப்படுகிறார்கள். அவருக்கு இயலாத வேலைகளை அவர்கள் மீது சுமக்கிறது, அவருக்கு இயலாத செய்ய முடியாத வேலையை செய்ய வைப்பது, அவர்களுக்கு இவர் பெரிய போன் பாவித்தால் அவர்களுக்கு சின்ன போன் எடுத்து கொடுப்பது, இவர் நல்ல ஸ்பெஷல் ஆடை உடுத்திருப்பார், ஆனால் அவளுக்கு விலை குறைந்த ஆடை. சுப்ஹானல்லாஹ், அவளுக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்து இல்ல. இவர் அம்மா வாப்பாட வீட்டுக்கு ஒவ்வொரு பெருநாளைக்கும் ஒவ்வொரு கிழமையும் போயிட்டு வரணும், ஆனா அவருடைய அம்மா வாப்பாட வீட்டுக்கு போறதுக்கு இவர் மறுக்கிறாரு. இப்படி பார்த்தா எத்தனையோ விடயங்கள் சகோதரர்களே, பெரியார்களே, தகாத வார்த்தைகளை கொண்டு ஏசுவது, வீட்டை விட்டு விரட்டுவது, அடிப்பது, அடிக்க வேண்டாம் கன்னங்களிலே என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்று உங்களுடைய மனைவியுடைய விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எவ்வளவு ஒரு அழகான உபதேசம். ஒவ்வொரு மனிதனுக்கும், திருமணம் முடித்த ஒவ்வொரு மனிதனுக்கும், இதுக்கு பின்னால் திருமணம் முடிப்பதற்காக வேண்டி இருக்கின்ற ஒவ்வொரு வாலிபனுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான உபதேசத்தை செய்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரியவர்களே, இன்னொரு விஷயத்தை சொன்னார்கள். நீங்கள் எல்லா மனிதர்கள் என்று வருகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய குடும்பம், அஹ்லுல்லாஹ், அல்லாஹ்வுடைய குடும்பம், அது ஒரு யகூதியாக இருக்கேலும், ஒரு நசரானியாக இருக்கேலும், ஒரு ஹிந்துவாக இருக்கேலும், ஒரு கிறிஸ்தவனாக இருக்கேலும், ஒரு பௌத்தராக இருக்கேலும், யாராக இருக்கேலும், ஏன் நெருப்பு வணங்கியலாக இருக்கேலும், ஏன் அல்லாஹ் இல்லை என்று சொல்லுகின்ற ஒரு நாஸ்திகனாக இருக்கேலும், யாராக இருந்தாலும் நீங்கள் அவர்களோடு சமாதமான முறையிலே அவர்களோடு ஒற்றுமையாக நடந்து கொள்ளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எவருடைய உள்ளத்தையும் நோவினை அடித்து விடாதீர்கள். நீங்கள் எவருக்காக வேண்டி வன்முறையை கையில் எடுத்து விடாதீர்கள்.
சின்ன பிரச்சனைகளுக்காக வேண்டி வன்முறை பிரச்சனைகள், குடும்பம் குடும்பமாக கொலை செய்யப்படுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவரும் உங்களை கண்டு அஞ்சி நடக்கின்ற அளவுக்கு நீங்கள் உலகத்தில் இந்த பூமிக்கு மேலால் வாழ்ந்து விடாதீர்கள். முஸ்லிம் என்றால், ஒரு முஃமின் என்றால் எப்படி வாழ வேண்டும்? யாரும் என்னை பார்த்தால் பயப்படக்கூடாது. இவன் என்றால் இந்த முஸ்லிமா, மாஷா அல்லாஹ், நம்பிக்கையானவன், அவருக்கு பக்கத்தில் இருக்கேலும் எந்த கெடுதியும் கையால் நாவால் எதானையும் ஒன்றும் நடக்காது. அப்படி வாழுகின்ற அளவுக்கு நீங்கள் வாழ்ந்து விடுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த மனிதனும் அஞ்சும் வகையில நீங்க உலகத்துல வாழ்ந்து விட வேண்டாம், வாழ்க்கையே அப்படி நகர்த்த வேண்டாம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவு முறைகள், இந்த விடயங்கள் எல்லாத்தையும் அழகாக தெளிவாக சொல்லிவிட்டு ஜரீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்களை பார்த்து சொன்னார்கள், இஸ்தன்சிசின் நாஸ், மனிதர்களே கொஞ்சம் மௌனமாக இருக்க சொல்லுங்க. லா தர்ஜூ பஅதி குஃபாரன் யضربு பஅதக்கும் ரிகாப். சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அந்த அரஃபாவுடைய அந்த நாளையிலே முஸ்தலிஃபாவுக்கும் அரஃபாவுக்கும் மத்தியிலே நடந்து தன்னுடைய ஒட்டகத்திலே, கஸ்வா என்று சொல்லுகின்ற ஒட்டகத்திலே வந்து அமர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். ஒரு மனிதர் வருகிறார். சுவைர் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, என்னுடைய தாய் மாமன் இவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்திலே அமர்ந்து வருகின்ற பொழுது ஒட்டகத்தின் கடிவாளத்தை பிடித்தார். கடிவாளத்தை பிடித்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், மா யுகர்ரிபுனி மினல் ஜன்னah வ யுபாயிதுனி மினன் நார். அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். நான் அந்த அமலின் மூலமாக நான் சுவர்க்கத்துக்கு நெருங்க வேண்டும், நரகத்திலிருந்து தூரமாக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அமலை அல்லாஹ்வின் தூதரே எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த சுவைர் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மாமனார் கடிவாளத்தை பிடித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தை கேட்கிறார்கள். குதிரையின் ஒட்டகத்தின் கடிவாளத்தை பிடித்தால் ஒட்டகம் நகராது. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முதலாவது சொன்னார்கள், மனிதர்களே, நீங்கள் அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட கடமைகளை குறை வைத்து விடாமல் செய்து விடுங்கள், சுவர்க்கம் போவீர்கள், நரகத்திலிருந்து தூரமாக்கப்படுவீர்கள். எந்த தொழுகையும் நீங்கள் ஏதோ கடமையாக்கிவிட்டான் என்ற நோக்கத்தோடு செய்யாதீர்கள். வாங்க பள்ளிக்கு தொழுவுங்க, அல்லாஹ்வை நான் சந்தோஷப்படுத்துகிறேன். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய உபதேசம். அதற்கு பின்னால இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மா அஹ்பபக ஐ யஃஅலுஹு الناس பிகமா ஃபஃஅலு பிஹி. மனிதர்களே சொன்னார்கள், அந்த மனிதரை பார்த்து, உனக்கு சுவர்க்கம் செல்ல வேண்டுமா, சுவர்க்கம் உன்னை சுவர்க்கத்துக்குள்ளே நுழைய வேண்டுமா, நரகத்தை விட்டு நீ தூரமாக வேண்டுமா, இந்த விடயத்தை சொல்லிக் கொள்ளுங்கள், செய்து கொள்ளுங்கள் என்று இரண்டாவது விடயத்தை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படி என்றால், பிற மக்கள் உன்னிடம் நீ இதை எனக்கு செய்யக்கூடாது மக்கள் என்று நீ விரும்புகிறாயோ அந்த செயலை மற்ற மக்களிடத்திலே நீ செய்யக்கூடாது. உதாரணமாக நான் பிசினஸ் செய்கிறேன், நான் என்ன நினைப்பேன், என்னிடத்தில் கொண்டு வருகின்ற பொருட்கள் நல்ல பொருளாக இருக்கணும், எனக்கு வியாபாரம் செய்யக்கூடியவர், என்னிடத்தில் தரக்கூடியவர் என்னை ஏமாற்றக்கூடாது, இதுக்கு அநியாயம் செய்யக்கூடாது என்று நான் நினைப்பதை போன்று நீ நினைக்க வேண்டும், பிறர்களுக்கும் இந்த அநியாயம் நடக்கக்கூடாது. நீ விரும்புவதை உனது பிறர் சகோதரர் விரும்புகின்ற அளவுக்கு நீ செய்ய வேண்டும். சுப்ஹானல்லாஹ். மிச்சம் விரிவாக பேசக்கூடிய விஷயம் சகோதரர்களே, பெரியார்களே, எனக்கு நேரம் இடம் கொடுக்காது, இதைத்தான் மிச்சம் விரிவாக கொஞ்சம் பார்க்கணும், ஆனா நேரம் இடம் கொடுக்காது. இந்த விஷயத்தை கொஞ்சம் பாருங்க. எல்லா விஷயமும் அது கொடுக்கலாக இருக்கேலும் வாங்கலாக இருக்கேலும் எதாக இருக்கேலும் எல்லாமே மற்ற மக்கள் என்ன நான் எப்படி விரும்புகிறேன், இந்த பொருளை எடுத்தால் நான் ஏமாற்றப்பட மாட்டேன், இந்த வாகனத்தை எடுத்தால் நான் ஏமாற்றப்பட மாட்டேன், இந்த பொருளை வித்தால் நான் ஏமாற்றப்பட மாட்டேன் என்று நாம் யோசிப்பதை போன்று நாம் கொடுக்குகின்ற பொழுதும்
பிற மக்கள் ஏமாற்றப்படக்கூடாது, பிற மக்களுக்கு மற்ற மக்களுக்கு அநியாயம் செய்யக்கூடாது. ஒரு காஃபிராக இருந்தாலும் சரி, மாற்று மத சகோதரனாக இருந்தாலும் சரி, நான் யாரையும் ஏமாற்றக்கூடாது என்ற எண்ணத்தோடு அந்த அந்த விடயத்தை நீ அமைத்துக் கொள்வாய் என்றால் உனக்கு சுவர்க்கம் இருக்கிறது, சுவர்க்கம் நீ லேசாக நுழைந்து விடுவாய் என்ற கருத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக தெளிவாக சொன்னார்கள். என்னை ஒரு மனிதன் மானமங்கப்படுத்துவதை நான் விரும்ப மாட்டேன். அதே போன்று நீங்க நினைங்க, மற்ற மக்களையும் நான் மானமங்கப்படுத்துவதை அவன் விரும்ப மாட்டான். என்னை பற்றி புறம் பேசுவதை நான் விரும்ப மாட்டேன். மற்றவர்கள் நினைங்க, அந்த மனிதன் நினைக்க வேண்டும், மற்றவர்களை பற்றி நான் புறம் பேசுவதை அவன் விரும்ப மாட்டான். அவன் உண்மையான முஸ்லிம். சுப்ஹானல்லாஹ். ஒருத்தனை கேவலப்படுத்துவதை மற்ற மக்கள் என்னை கேவலப்படுத்துவதை நான் விரும்ப மாட்டேன். இப்ப நான் நினைக்க வேண்டும், மற்ற மனிதரை யாராக இருந்தாலும் அவனை கேவலப்படுத்துவதை அவன் விரும்ப மாட்டான். எனவே அந்த செயலை நான் செய்யக்கூடாது. சுப்ஹானல்லாஹ். இதைத்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக தெளிவாக அங்கே அந்த அரஃபாவுடைய மைதானத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி காட்டினார்கள். அடுத்ததாக இறுதியாக நான் முடிச்சுக் கொள்ளுகிறேன் சகோதரர்களே, பெரியார்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, ஐயுஹன் நாஸ் ஐயி யௌமின் ஹாதா, மனிதர்களே இது என்ன நாள் உங்களுக்கு தெரியுமா? எல்லாம் சொன்னார்கள், இது ஒரு சிறப்பான நாள் யா ரசூலல்லாஹ், அரஃபாவுடைய நாள் யா ரசூலல்லாஹ். வ ஐயு ஹாதா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, ஃப ஐயி ஷஹரின் ஹாதா, இது என்ன மாதம் உங்களுக்கு தெரியுமா? சொன்னாங்க சஹாபாக்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், துல்ஹிஜ்ஜாவுடைய சிறப்பான ஒரு மாதம் யா ரசூலல்லாஹ். ஃப ஐயு பலதின் ஹாதா, இது என்ன இடம் என்று தெரியுமா? இந்த ஊர் என்ன ஊர்னு தெரியுமா? இது சிறப்பான ஊர், மக்காவுடைய இடம், அரஃபாவுடைய இடம் யா ரசூலல்லாஹ், சிறப்பான இடம் யா ரசூலல்லாஹ். எல்லாமே சிறப்பானது தானே. இதே போன்று ஃபஇன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ ஆராதக்கும் அலைக்கும் ஹராம். சுப்ஹானல்லாஹ். இது எப்படி சிறப்போ இந்த நாள், அரஃபாவுடைய நாள் அன்றைக்கு நாங்க இருக்கிறோமே சகோதரர்களே, இந்த நாள் எப்படி சிறப்போ, இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்திலே நாம் இருக்கிறோமே, இது எப்படி சிறப்போ, மக்காவுடைய நகரம் எப்படி சிறப்போ, இதே போன்று மனிதர்களே, ஒரு மனிதனுடைய இரத்தம், ஒரு மனிதனுடைய உயிர் கண்ணியமானது. சுப்ஹானல்லாஹ். யாரையும் கொலை செய்து விடாதீர்கள், யாருடைய இரத்தத்தையும் ஓட்டாதீர்கள், அடித்து காயப்படுத்தி இரத்தத்தை உருவாக்கி விடாதீர்கள். திமாஅக்கும் ஹராமுன், இரத்தம் ஹராமானது, உயிர் ஹராமானது சொல்லிவிட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வ அம்வாலக்கும், அவர்களுடைய பணம் பொருட்கள் இது ஹராமானது, நீங்க எடுக்க வேண்டாம். யாராக இருக்கிறோம், சொந்த நானாட சொந்த தம்பியுடைய பொருளாக இருந்தாலும் ஹராம் எடுக்காதீங்க. காணி பூமிகளை எடுக்காதீங்க, கடைகளை நகை நட்டுகளை எடுத்து விடாதீங்க. இது ஹராம். உங்களுக்கு குடும்பமாக அழிக்கும். இது நாளை மறுமையுடைய நாளையிலே ஒரு சான் நீ கைப்பற்றியதற்காக வேண்டி மறுமையில் நாளையிலே நீ இந்த பூமியிலே 7 பூமியுடைய அளவு உன்னுடைய கழுத்திலே மாலையாக கொழுவப்படுமே. இது ஹராம், எடுத்து விடாதீங்க. மற்ற ஒரு அந்நிய மதத்தவனாக இருந்தாலும் நீங்க பறிச்சு எடுத்து விடாதீங்க. பக்கத்து வீட்டுக்காரனாக இருந்தாலும் யாருடைய சொத்தையும் யாருடைய பொருளையும் எடுத்து விடாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சொல்லிவிட்டு வ ஆராதக்கும் ஹாதா வ ஆராதக்கும் அலைக்கும் ஹராமுன், ஒரு மனிதனை மானமங்கப்படுத்தாதீங்க. இந்த நாள், இந்த இடம், இந்த மாசம் எப்படி சிறப்பானதோ இதைவிடவும் ஒரு மனிதனுடைய உயிர் சிறப்பானது, இதைவிடவும் ஒரு மனிதனுடைய பொருள் சிறப்பானது, இதைவிடவும் ஒரு மனிதனுடைய மானமங்கம், அவனுடைய மரியாதை சிறப்பானது. நீங்க அவருடைய மரியாதையை உடைத்து விட வேண்டாம், அவர்களை கேவலப்படுத்தி விட வேண்டாம். இன்றைக்கு நடக்குது, இன்றைக்கு பேஸ்புக்லையும் ஒரு 2 வார்த்தை எழுதி போட்டு அவருடைய மானம் பறந்து விடும். சகோதரர்களே, கண்ணியமாக வாழ்ந்தவர், இவருடைய சின்ன ஒரு செயலால இந்த மக்கள் கேவலப்படுத்துகிறார்கள். எவ்வளவு பெரிய பாவம். யாரையும் கேவலப்படுத்தாதீங்க, யாரையும் இழிவாக செய்து விடாதீர்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அழகான உபதேசத்தை செய்தார்கள். சகோதரர்களே, இந்த உபதேசத்தை எங்களோட வாழ்க்கையில எடுப்போம். அரஃபாவுடைய நாளையில் இருக்கிறோம். அரஃபால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 1,50,000 சஹாபாக்களுக்கு முன்னாலேயும் இதை உபதேசத்தை செய்துவிட்டு சொன்னார்கள், அபல்லக்து, நான் உங்களுக்கு இதை எத்தி விட்டேனா என்று கேட்கின்ற பொழுது எல்லா சஹாபாக்களும் சொன்னார்கள்,
பல்லக யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் பல்லக ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாத்தையும் எத்தி வைத்து விட்டார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யா அல்லாஹ், நீ பார்த்து கொண்டிருக்கிறாய், நான் ஷாஹீதாக, நீ ஷாஹீதாக இருந்து கொள். நாளை மறுமையின் நாளையிலே யா அல்லாஹ், நான் அந்த சமூகத்துக்கு எடுத்து சொல்லவில்லை என்று நீ என்னை குற்றமிடிக்க கூடாது யா அல்லாஹ். இதோ நான் சொல்லிவிட்டேன், உன்னுடைய மார்க்கத்தை, ஒரு மண்ணுடைய பொருளை, ஒரு மனிதன் தொழாததை, ஒரு மனிதன் பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய எல்லா கடமைகளையும், மனிதனுக்கு வாழ்க்கையிலே பிறந்ததிலிருந்து மரணிக்கின்ற வரைக்கும் தேவையான அனைத்து விடயத்தையும் யா அல்லாஹ் நான் எத்தி விட்டேன் யா அல்லாஹ், எத்தி வைத்து விட்டேன் யா அல்லாஹ், இதோ நீ ஷாஹிதாக இருந்து கொள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவுடைய நாளையிலே இந்த உபதேசத்தை செய்தார்கள். சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, சொன்ன நல்ல விஷயங்களை எங்களோட வாழ்க்கையில் எடுத்து நடப்போம். கண்ணியத்துக்குரியவர்களே, நாளைய நாள் பெருநாளுடைய நாள். அந்த நாளில சில சுண்ணாக்கள் இருக்குது, நான் சுருக்கமாக சொல்றேன். நாங்க பள்ளிக்கு வருகின்ற பொழுது ஈதுல் அல்ஹாவுடைய நாளையில சாப்பிடாமலுக்கு வரணும். சாப்பிடாமல் பள்ளிக்கு வாரது, எங்கிட்ட இருக்கிற ஆடைகளை புதிய ஆடை இருந்தா புதிய ஆடை உடுத்திட்டு வாரது, இல்லைன்னா இருக்கிற ஆடையில புதிய ஆடை ஒன்று உடுத்தி கொண்டு வாரது, வருகின்ற பொழுது ஒரு பாதையால வாரது, தக்பீர் சொன்னவர்களாக வாரது, போகின்ற பொழுது இன்னொரு பாதையால போறது, இப்படியான சுண்ணாக்கள் இருக்குது. குளிச்சு கொண்டு வாரது, அத்தர்கள் நல்ல வாசனை திரவியங்களை பூசி கொண்டு வாரது, இப்படியான சுண்ணாக்கள் எடுத்து சகோதரர்களே நல்லவர்களாக முத்தகிங்களாக வாழ்வுக்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கு சிவானாக அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை நினைத்துருவாயாக, எங்களுடைய தாய் தந்தைகளை பாவத்தை நினைத்துவாயாக அல்லாஹ். உலகத்தில் நல்லவர்களாக வாழ வைக்கிறியா அல்லாஹ், நல்ல முத்தகின்களாக வாழ வைப்பாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், நபியுடைய போதனைகளை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு நீ கிருபை செய்திருவாயாக யா அல்லாஹ். அனைத்தையும் அணுவணுவாக பின்பற்றுகின்ற நல்ல விடயத்தை எடுத்து நடக்கக்கூடியவர்களாக ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய ஊர்லையும் எல்லா மக்களோடும் ஒற்றுமையாக சக வாழ்வோடு வாழ்வதற்கு கிருபை செய்திருவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய பாவத்தை நினைத்துவாயாக, எங்களுடைய நோன்புகளை கபூல் செய்து கொள்வாயாக. அரஃபாவுடைய நாளில் இருக்கிறோம் யா அல்லாஹ், துவாக்களுடைய சிறந்த துவா அரஃபாவுடைய நாளிலே கேட்கக்கூடிய துவா என்றார்கள் உனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யா அல்லாஹ், எங்களுடைய பாவத்தை மன்னித்திடுவாயாக, எங்களுக்கு மக்ஃபிரத்தை தந்தருவாயாக. யா அல்லாஹ், மரணிக்கின்ற பொழுது கலிமாவோடு மரணிக்க செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மௌத்தை பார்த்து மற்றவர்கள் பொறாமப்படுகின்ற அளவுக்கு நல்ல சிறந்த மௌத்தாக ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், சுஜூத் செய்த நிலைமையில் எங்கள் ரூஹை கைப்பற்றுவாயாக, எங்களுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வாஹது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்